Good morning students. Today we are going to see about environmental impact assessment EIA. Okay, சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. என்வரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய அந்த இம்பேக்ட், அந்த பாதிப்பை வந்து எப்படிலாம் நிவர்த்தி பண்ணலாம், அதை எப்படி அசஸ் பண்ணலாம் சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஸோ என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் இஸ் அன் என்வரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் டூல். இது ஒரு மேலாண்மைன்னு சொல்கிறாங்க. ஓகே, சுற்றுச்சூழல் மதிப்பிடுறதுக்கான ஒரு மேலாண்மைன்னு சொல்லியிருக்காங்க. இட் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேட் அண்ட் ரீகமெண்ட் ஆப்டிமல் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் வித் மினிமம் இம்பேக்ட். அதாவது பார்த்தோன்னா நம்ம ஈகோசிஸ்டமில் அந்த சூழல் மண்டலத்தில் அந்த தாக்கத்தை வெகுவாக குறைக்கவும் இயற்கை வளங்களை உகந்த அளவு பயன்படுத்தவும் சொல்கிறாங்க. ஒரு மினிமம் இம்பேக்டாக வந்து பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. அதை கட்டுப்படுத்தவும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆன் ecosystem and biotic communities. So it is used to predict the environmental consequences of future proposed developmental projects. ஓகே, வருங்கால நிதிசார் வளர்ச்சி திட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா அணை கட்டுறதோ இல்லை உங்களுக்கு வந்து நெடுஞ்சாலை திட்டங்களோ, ஓகே, அதை நிதிசார் வளர்ச்சி திட்டங்களோ இல்லை அணை கட்டுதலோ இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நெடுஞ்சாலை திட்டங்களோ உங்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் ஏற்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. டேக்கிங் இன்டு அன் அக்கௌண்ட் இன்டர்ரிலேட்டட் சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல் அண்ட் ஹியூமன் ஹெல்த் இம்பேக்ட்ஸ். ஸோ சுற்றுச்சூழல் விளைவுகள் முன்னேற வந்து பார்த்தோன்னா நம்ம கணிக்க பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமூக பொருளாதாரம், அதாவது சோஷியல் எக்கனாமிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, இல்லை கலாச்சாரம் மற்றும் மனித நல தாக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அறியப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஹியூமன் ஹெல்த் இம்பேக்ட்ஸ். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ரெடியூஸ் ஆனால் என்வரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும், thus helping to shape the projects that may suit local environment by ensuring optimal utilization of natural resources, okay, and disposal of waste to avoid environmental degradations. ஓகே, ஸோ இதன் மூலமாக இந்த திட்டங்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் தாக்கத்தினை குறைக்க உதவுதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அது என்வரான்மெண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உறுதியான சுற்றுச்சூழல் சீரழிவினை வந்து தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, ஒரு ப்ராப்ளம்லேருந்து நம்ம அதை தவிர்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது கழிவுப் பொருட்களோ அகற்றுவதற்கு இயற்கை ஆதாரங்களை உகந்த அளவு பயன்படுத்தவும் வழிவகுக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இயற்கை வளங்களை பயன்படுத்தணும். டிஸ்போசல் ஆஃப் வேஸ்ட் டு அவாய்ட் வாட் என்வரான்மெண்டல் டிகிரேடேஷன்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்வரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு சுற்றுச்சூழல் தாக்கம் வந்து மதிப்பீடு பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சொசைட்டிக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ சமுதாயத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் என்ன பயன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டாக மாறிடும், ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழலாக மாறிடும். ஓகே, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலேட் பண்ணுறோம், நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரெகுலேட் பண்ணுறோம். நம்மளுக்கு தேவையான ஃபியூச்சருக்கு பார்த்தீங்கன்னா வருங்காலத்துக்கு தேவையான ரிவர் ப்ராஜெக்டோ இல்லை டேம்ஸோ ஹைவேஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறோம். ஹியூமன் ஹெல்த் இம்பேக்ட், சோஷியோ எக்கனாமிக் கல்ச்சுரல். அப்போ அதுக்கப்புறம் இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் மூலமாக லோக்கல் என்விரான்மெண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லாம் என்ன பண்ணுறோம், கரெக்டாக யூட்டிலைசேஷன் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை நம்ம உற்பத்தி பண்ணோம், ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழலை வந்து ஏற்படுத்த முடியும்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே, பராமரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பயோடைவர்சிட்டி அங்கே இருக்கிற அனைத்துமே, அதாவது பார்த்தீங்கன்னா பிளான்ஸு, அனிமல்ஸு, அங்கே இருக்க ஈகோசிஸ்டம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பராமரிக்கலாம்னு சொல்கிறாங்க. டிக்ரீஸ்ட் ரிசோர்ஸ் யூசேஜ், குறைந்த அளவு வளங்களை பயன்பாடு. ஓகே, இப்படி இருக்கும்பொழுது நம்ம எல்லாமே அதை பார்த்தீங்கன்னா மரங்களோ இங்கே நம்மளுக்கு தேவையான உபகரணங்களுக்காக தேவையான மரங்களை வெட்டுறதோ இல்லை தேவையான பொருட்கள் செய்வதற்காக தேவையான ஆதாரங்களை வந்து அழிக்கவோ இல்லாமல் ரிசோர்ஸை வந்து பார்த்தோன்னா குறைந்த அளவு வளங்கள் வந்து பயன்பாடு நம்ம இது பண்ணியிருக்கோம். ரெடியூஸ் இன் கேஸ் எமிஷன்ஸ், குறைந்த அளவு வாயு வெளியேற்றம் மற்றும் என்வரான்மெண்டல் டேமேஜ் ஏற்படாத, நம்ம சுற்றுச்சூழல் சேதம் ஏற்படாத நம்ம வந்து பார்த்தோன்னா பயன்படுத்திட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ். சமுதாயத்துக்கு சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டினால் ஒரு பயன்கள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஹெல்த் என்விரான்மெண்ட் சொன்னேன், ஒரு ஆரோக்கியமான ஒரு சுற்றுச்சூழல் ஏற்படும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பயோடைவர்சிட்டி வந்து பராமரிக்கலாம்னு சொல்கிறாங்க. குறைந்த அளவு வந்து பார்த்தோன்னா வளங்களை நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெடியூஸ் இன் கேஸ் எமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு குறைந்த அளவு வாயு வெளியேற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் வந்து சேதம் ஏற்படாமல் நம்ம வந்து பயன்பாட்டிற்கு ஏற்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் வாட் environmental impact assessment. ஸோ அடுத்தது பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ உயிர் பன்ம தாக்க மதிப்பீடுன்னு சொல்கிறாங்க. பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் கேன் பி டிஃபைன்ட் அஸ் டெசிஷன் சப்போர்ட்டிங் டூல் டு ஹெல்ப் வாட் பயோடைவர்சிட்டி. அங்கே இருக்க உயிர் பன்ம எல்லாமே பிளான்ஸு, லிவிங் ஆர்கனிசம்ஸு, அங்கே இருக்கிற என்னென்ன ஈகோசிஸ்டம் இருக்குது உங்களுக்கு தெரியும், பாண்ட் ஈகோசிஸ்டம், உங்களுக்கு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டம் எதெல்லாம் இருக்கோ அந்த டைவர்சிட்டியை பயோடைவர்சிட்டியை அசஸ் பண்ணுறது. ஓகே, அதை மதிப்பீடு செய்கிறது அது BIA. ஓகே,
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூசிவ் ஆஃப் டெவலப்மெண்ட் பிளானிங் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுத்துதலுக்கும் முடிவுகளுக்கும் உதவும் ஒரு கருவியாகவும் சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது இட் எய்ம்ஸ் டு அட் என்ஷூரிங் டெவலப்மெண்டல் ப்ரொபோசல்ஸ் விச் இன்டெகிரேட் பயோடைவர்சிட்டி கன்சிடரேஷன்ஸ். இது வளர்ச்சி திட்டங்களுக்கு உறுதி அளிப்பது ஒரு குறிக்கோளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, and they are legally compliant and include mechanism for the conservation of biodiversity resources. ஒரு முக்கியமான மேலும் இது உயிர் பன்மை தொடர்பான ஒரு ஆலோசனைக்காக ஒருங்கிணைக்கவும் உதவுதுன்னு சொல்றாங்க. and provide fair and equitable sharing for the benefits arising from the use of biodiversity. ஸோ அந்த பயோடைவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நன்மைகள் இல்லை சமமான நியாயமான முறையில் பயன்களை பகிர்தல் வந்து முக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ முக்கியமாக வந்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் வாட் ஆர் த பயோடைவர்சிட்டி இம்பேக்ட்ஸ்ன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எப்படி அந்த உயிர் பன்மை தாக்க மதிப்பீடு பயன்கள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் லேண்ட் யூஸ் அண்ட் கவர்னு சொல்லியிருக்காங்க. நில மாற்றம் மற்றும் பயன்பாடு காப்பதிலும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஐசோலேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நிலத்துண்டாக்கம் மற்றும் தனிமைப்படுத்துதல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வனங்கள் வந்து பிரித்தெடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் சச் அஸ் எமிஷன் எஃப்ளூயன்ஸ் அண்ட் கெமிக்கல் சொல்லியிருக்காங்க. புகை வெளியேற்றம் மற்றும் கழிவுகள் வேதிப்பொருட்கள் மற்றும் புற உள்ளீடு செய்யவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெளியேற்றப்படணும்னு சொல்கிறாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்வேசிவ் ஆலியன் ஆர் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஸ்பீஷியஸ். நம்ம ஏற்கனவே இந்த டாபிக் பார்த்துருக்கோம். ஏலியன் ஸ்பீஷியஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அயல்நட்டு தாவரங்கள், அது பார்த்தீங்கன்னா இன்வேசிவ் ஸ்பீஷியஸு இல்லை ஜெனட்டிக்லி மாடிஃபைடு மரபு மாற்றப்பட்ட சிற்றினங்கள் இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அறிமுகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. அறிமுகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அதை மதிப்பீடு செய்யணும். அதோட தாக்கம் என்வாரன்மெண்ட்டில் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுதோ அதை வந்து மதிப்பிடுன்னு சொல்கிறாங்க. இம்பேக்ட் ஆன் எண்டமிக் அண்ட் த்ரெட்டன்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா கொடுத்துருக்காங்க. இடவரை மற்றும் அச்சுறுத்தலுக்கு உட்பட்ட தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது ஏற்படும் தாக்கங்கள் ஆகியவற்றை நம்ம மதிப்பீடு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இம்பேக்ட் ஆன் எண்டமிக் அண்ட் த்ரெட்டன்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா. ஓகே, இந்த தாவரங்களில் விலங்குகள் வந்து என்ன பாதிப்பு ஏற்படுதா அதோட தாக்கம் எதனா இருக்கான்னு சொல்லிட்டு அதை மதிப்பீடு செய்யணும். ஸோ சேஞ்ச் இன் லேண்ட் யூஸ் அண்ட் கவர்னு சொல்லியிருக்காங்க. அது ஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஐசோலேஷன்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வனங்கள் வந்து பிரித்தெடுத்தல்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் சச் அஸ் எமிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் இன்வேசிவ் ஏலியன் ஆர் ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஸ்பீஷியஸ், இம்பேக்ட் ஆன் எண்டமிக் அண்ட் த்ரெட்டன் ஃப்ளோரா அண்ட் ஃபௌனா. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது இதெல்லாம் பயன்கள் தான். இது வந்து இந்த தாக்கம் மதிப்பீடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தமாரி இருந்ததுன்னா இது மாதிரி உங்களுக்கு ஏற்பட்டுதுன்னா உங்களுக்கு வந்து அதோட தாக்கம் எப்படி இருக்குது அதை வந்து நீங்கள் மதிப்பீடுன்னு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ பயோடைவர்சிட்டி வந்து பார்த்தோன்னா அதை கன்சர்வேஷன் பண்ணணும். அதுக்கு தேவையான டெவலப்மெண்ட் இருக்கணும், அதோட தேவையான பிளானிங் இருக்கணும், இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி இம்பேக்ட் அசஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.